ஓகே, வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடியபிளா இருக்கணும், தம்ஸ் கொடுங்க. பிரேக் ஆகல, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே அப்படின்னா. ஓகே, ஸ்க்ரீன் நல்லா தெரியுது. ஓகே. இஷ்யூஸ் வந்துச்சு. நான் அதுக்காக நானே என்ன பண்ணேன், இன்னொரு மெயில் ஐடி, அதாவது இந்த பாயிண்ட் இந்த மெயில் ஐடி வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஹிஸ்ட்ரி. ஓகே கேஸ், நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏதாவது கிட்டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேப்டாப் இருக்கிறவங்க கிட்டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேப்டாப் இருக்கா? ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க. ரெண்டு பேர்ட்டி லேப்டாப் ஒரு ரியாத் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ மொத்தம் மூணு பேருக்கு லேப்டாப் இருக்கா? லேப்டாப் இருக்குன்னு ஒரு கான்செப்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்வேதா கிட்ட இருக்கு, ரியாத் கிட்ட இருக்கு, தர்ஷினி உங்ககிட்ட இல்லையா? இல்லைன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வாய்ஸ் கேட்கல எனக்கு. சரி, ஓகே, இல்லைன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நேத்து அந்த சண்டே அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு மெயின் ஒரு காரணம் வந்து நான் சொல்றப்ப ஒரு செஷன்ல சொல்றப்ப என்னோட சிஸ்டம் வந்து ஹார்ட் டிரைவ் ஃபெயிலியர் ரிப்பேர் ஆகி கிடப்பிலே அப்படியே போட்டுட்டேன், ஒரு 1 or 2 months போட்டேன். ஸோ வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அந்த கேப்ல வந்து என்ன ஆயிடுச்சு, கிட்ட வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அப்டேட் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. 6 members. வீட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறையனா ரொம்ப. ஓகேவா? அதனால தான் வந்து நான் திருப்பி கிட்ட வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆகக்கூடாது. இது வந்து சின்ன லெவல்ல ஓரளவுக்கு ஆச்சு, ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கம்பெனி சைட்ல போயிட்டு நம்ம கேப் விட்டுட்டு நான் இந்த கிட் வந்து எனக்கு தெரியாதுப்பா இந்த மாதிரி அப்டேட் ஆனது அப்படின்னு சாக்கு போக்கு சொன்னோம்னா சலிச்சு விட்டுருவாங்க நம்மள. வேற ட்ரை சொல்லுங்க. Passport. ஓகே, இந்த மாதிரி அப்டேட் ஆயிடுச்சு அப்படி சொன்னோம்னா நம்மள வந்து முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ கிட்ல வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு தெரியல. ஓகேவா? நான் ட்ரை பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து அதை பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வந்து யார் யார் இருக்குது? ரியாத், ஸ்வேதா, ராஜலட்சுமி இருக்கீங்க. ரியாத்தும் ஸ்வேதா தான் லேப்டாப் இருக்கிறதுக்கு தம்ஸ் அப் கொடுத்தீங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், கோயிண்ட் நான் அதுக்காகவே என்ன புதுசாக ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணேன். கோயிண்ட் ஆஃப் EXP அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணி இப்போ இதில் வந்து மொத்தம் மொத்தம் ஒரு ரெண்டு பிரான்ச், மெயின் பிரான்ச்சை தவிர ஒரு ரெண்டு பிரான்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை விட்டுருவோம். இப்போ வந்து பாஸ் டாட் டிஎக்ஸ்டி நான் ஓகேவா என்னோட ஐடி போட்டு என்னோட கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ, திஸ் இஸ் மெயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா, எல்லாரும் லேப்டாப் வச்சிருக்க எல்லாரும் வந்து என்ன பண்றீங்க, இந்த ரெபாசிட்டரி வேணா நான் லிங்க் தரவா? லிங்க் எப்படி ஷேர் பண்றது? எப்படிதான் நினைக்கிறேன். இல்லைன்னா என்னோட ஐடி தான் ஃபாலோ பண்றீங்களா? என் ஐடி ஃபாலோ பண்றவங்க போயிட்டு பாயிண்ட் ஆஃப் டாட் டிஎக்ஸ்பின்னு இந்த ரெபாசிட்டரி சர்ச் பண்ணி எடுன்னு பார்ப்போம். கரெக்டா எப்படி சர்ச் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது மாதிரி சர்ச் பண்ணி எடுன்னு பார்ப்போம். எடுக்கிறீங்களா? எடுக்கிறீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா வாய்ஸ் எதுவும் இல்லை. ஸோ எனக்கு எடுக்கிறீங்க ஓகே அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. இன்டிமேஷன் முதல்ல. சர்ச் பண்ணி எடுத்துட்டீங்களா எல்லாரும்? மைக் ஆன்ல தான் இருக்கு. கேக்குதா பேசுறது? ஹலோ, பிரேக் ஆச்சு நீங்க ஸ்டார்டிங்ல. ஓகே, பேசுறது கேக்குது. என்னோட ரெபாசிட்டரி கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்களா? இந்த மாதிரி பேஜ் வந்துருச்சா உங்களுக்கும்? Okay, வந்துருச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த மாதிரி கோடு உங்களுக்கு லிங்க் வந்துருச்சா? லிங்க் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஸ்வேதாக்கு லிங்க் வந்துருச்சு. ஓகே, ரியாத்துக்கு வந்துருச்சு. ஸோ என்ன பண்றோம்,
டெஸ்க்டாப்ல வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். நீங்களும் அதே மாதிரி நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் இல்லைனா வந்து பர்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக இருக்கும். மிஸ்டர் பர்சன் சைன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எம்டி ஃபோல்டர். ஓப்பனிங் மை விஎஸ் கோட், நியூ விண்டோ. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், கொலாபரேஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு செட்டிங்ஸ்ல போயிட்டு கொலாபரேட்டர்ஸ் அப்படின்றது கொலாபரேட்டர்ஸ்ல போயிட்டு நான் தான் கன்ஃபார்ம் பண்ண பாஸ்வேர்டு என்ன இருக்கும். யா யா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து chat வெயிட் வெயிட் ஓகே வெயிட் பண்றேன். ஓகே ஓகே, நடுவில் நடுவில் இந்த மாதிரி ஸ்பீடா போறேன்னா சொல்றேங்க என்கிட்ட. ஓகேவா? ஸ்பீடா போறேன் இல்ல ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா டக்குன்னு சொல்றேங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்க டெஸ்க்டாப்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து விஎஸ் கோட்ல வந்து டிராப் பண்ணீங்கன்னா வந்துடும். விஎஸ் கோட்ல டிராப் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இது மாதிரி எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே ரியாத், ஓகே ஷேர் ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே ஷேர் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் விஎஸ் கோட்ல போயிட்டு ஓகே கிட்டுக்கு வந்துடுறேன். கிட்ல வந்து இந்த இடத்துல பார்த்தா நான் திருப்பி ஏற்கனவே சொல்றேன், இது வந்து நான் என்னோட செட்டிங்ஸ். ஓகேவா? இது வந்து அப்படின்னா சேம். அப்போ அப்டேட் எதுவும் வராம இருந்துச்சு இதே மாதிரி இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். செட்டிங்ஸ்ல போயிட்டு ஓகேவா, எந்த ரெப்போல வந்து எல்லாரும் கொலாபரேட் பண்ணணுமோ அந்த ரெபாசிட்டரி பண்ணணும். வந்துட்டு செட்டிங்ஸ் இது வந்து நீங்க செட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸ். இப்போதைக்கு நீங்க இந்த செட்டிங்ஸ் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஜஸ்ட் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணி விஷுவல்ஸ் கூட ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், கொலாபரேட்டர்ஸ்ல போயிட்டு உங்க ஐடியா வந்து சர்ச் பண்ணணும். அப்படியே உங்க கிட் ஐடியா வந்து எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணிட்டு போங்க. சேட்ல ட்ராப் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. மறந்துருச்சு எனக்கு. கொஞ்சம் உங்க சேட்ல வந்து உங்களோட இதெல்லாம் போட்டு விட்டு போங்க, கிட்ட நேம்ஸ்லாம். ரியாத் பேக்கும் 1 2 3 பண்ணி சரி சார். யாரையாவது இதுவா உங்களுது? இட் நாட் சைன்டுன்னு வருது. சரி ஓகே, நான் இன்வைட் சென்ட் பண்றேன், உங்களுக்கு வரதான்னு பாருங்க கரெக்டா. நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தர் சேட் போட்டிருக்காங்க. சேட் ஓகே, ராஜதர்ஷினி அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஓகே. ராஜதர்ஷினி இதான உங்களுது? கன்ஃபார்ம் பண்ணுங்க. தர்ஷினி தானே உங்களுக்கு? கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு தடவை தம்ஸ் அப் கொடுத்து. சரி ஓகே, இன்வைட் கொடுப்போம். ஓகே, அவங்களுக்கு தான் தானே. ஓகே, ஐம் ஷுவர் காப்பி பீப்புள். ஓகே ஓகே, இப்போ நான் இன்வைட் கொடுத்துட்டேன். இப்போ இன்வைட்டை வந்து எப்படி அக்செப்ட் பண்றது அப்படின்றது பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே இந்த கோயின் கிரியேட்டர்னு ஒரு கொலாபரேட்டர் வச்சிருக்கேன். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஆட் பீப்புளே போயிட்டு இது இந்த கோயின் கிரியேட்டர் வந்து தான். ஓகேவா? ஒன்றும் இல்லை, கோயின் கிரியேட்டர் வந்துருச்சு.
நான் கொலாபரேஷன் வந்து இன்வைட் சென்ட் பண்ணிட்டேன். அதுவும் என்னோட ஐடின்றதுனால நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரெக்வஸ்ட் இன்னொரு ஐடி என்னோட ஐடிக்கே நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அந்த ஐடிக்கு வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிட்டு பார்த்தா இந்த இடத்துல மேல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். கேட்ச் பண்ண முடியாத ஸ்பீடா போறேன். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? யாராவது தம்ஸ் அப் புரிஞ்சியா? புரியுதுண்ணா. இப்போ பண்ற ஸ்டெப் வந்து நீங்க பண்ணணும் இந்த ஸ்டெப். ஓகே, ரியாத்துக்கு புரியுது. ஸ்வேதா உங்களுக்கு புரியுதா? தர்ஷினி உங்களுக்கு புரியுதா? இப்ப பண்ற ஸ்டெப் வந்து நீங்க பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இது வந்து உங்களோட இன்டர்ஃபேஸ். நீங்க வந்து இதை பண்ணணும் இந்த ஸ்டெப். இன்வைட் சென்ட் பண்றது வந்து என்னோட ஸ்டெப். ஓகேவா? ஸ்வேதா, தர்ஷினி ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, இல்ல மைக் அன்மியூட் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம், என்ன பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க அப்டேட் பண்ணல, அதனால எங்களுக்கு பேஜ் வேற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, எல்லாருக்கும் அப்டேட்டடா தான் இருக்கும் இப்போதைக்கு. இந்த பேஜ் அதாவது இப்ப இந்த இடத்துல வந்து என்னோட ஐக்கானுக்கு பதிலா உங்க ஐக்கான் இருக்குதா இப்ப கரெக்டா இந்த மாதிரி? ஒண்ணும் இல்ல, ஹோம் பேஜ் தான். அது இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி, இப்போதைக்கு யாருக்கு இந்த பேஜ் எல்லாம் வந்திருக்கு? இந்த பேஜ் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பேஜ்? ஒன்றும் இல்லை, இந்த நோட்டிபிகேஷன். ஓகேவா? இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணினா அங்க என்னோட ஐடி இருக்கும் பாத்தீங்களா? இன்வைட் டு ஜாயின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இது இருக்கான்னு பாத்துக்கோங்க, பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பின் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் வந்துருச்சு கரெக்டா? எனிபடி? ஓகே, ஸ்வேதாக்கு வந்துருச்சு. ரியாத், தர்ஷினி உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, இருங்க இருங்க. இது இன்வைட்டை வந்து எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லாம் கிளிக் ஆனா அக்செப்ட் ஆயிரும். இப்போ வந்து அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, தர்ஷினிக்கும் வந்துருச்சு. ரியாத், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அக்செப்ட் இது ஃபைன் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஐ அக்செப்ட் யுவர் இன்விடேஷன். ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இந்த எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? இப்போ இந்த இதை வந்து இது ஹவர் பண்ணும்போது டிக் இருக்கும். அந்த டிக்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அதுக்கே போயிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னோட ஐடியில போய் ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம். அக்செப்ட் இன்வைட் ஆயிடுச்சான்ட்டு. போயிண்ட்.txt என்னடா இருக்கு லாஸ்ட்ல? கொலாபரேட்டர்ஸ்ல போயிட்டு எத்தனை பேர்? ஒன் கொலாபரேட்டர், த்ரீ இன்விடேஷன்ஸ். ஓகே, ரியாத் பேகம் வந்து கரெக்டாக கொலாபரேட் பண்ணிட்டாங்க. சம்வாட் என்னோட இன்விடேஷன் பெண்டிங்கே இருக்கு. ஓகே. ஓகே, ஸ்வேதா, தர்ஷினி நீங்க வந்து இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ம், வரணும். இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்காட்டு என்னோட இன்னொரு ஐடி வந்து. ஓகே, கிளிக் பண்ணிப்போம். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம் டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஆமா. இப்போ வந்து இந்த இதை வந்து எதுக்கு இப்படி வச்சிருக்கானுங்கன்னா வந்து பாட் வந்து எதுவும் இன்விடேஷன் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் அதாவது என்வலப் ஓப்பன் பண்ணி அங்க போயிட்டு அக்செப்ட் இன்விடேஷன் வச்சிருக்காங்க. முடியலப்பா, முடியல, என்னால முடியல. ஓகே, இந்த மாதிரி உள்ள போய் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க இன்விடேஷனை? ஓகே, ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ம், okay, ஸ்வேதாவும் தம்ஸ் அப் கொடுத்தீங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன்றதுக்காக தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னோட ப்ரொஃபைல போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த என்விரான்மெண்ட் செட்டப் பண்றது மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். கோடிங்கை விட இந்த என்விரான்மெண்ட் செட்டப்பிங் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸ்வேதா அண்ட் தர்ஷினி நீங்க இன்னும் இன்விடேஷன் ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட சொல்லிட்டு நம்ம உங்க ஸ்க்ரீன்ல இருந்து ஸ்டேட்டா ஆப்டிமைஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.
ஸ்வேதா அண்ட் தர்ஷினி ஏதாவது ஒரு இன்டிமேட் பண்ணுங்கப்பா. ஏதாவது ஒரு மைக் கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பேஜ்ல என்ன தெரியுது சொல்லுங்க, இல்ல சேட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. டிக் மார்க் பண்ண உடனே வந்துரும் தானே அக்செப்டேஷன்? இப்போ அதான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து டிக் மார்க் வந்து பாட்காக இது பண்ணிருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, நான் ரீசென்ட் பண்றேன், 2 பேருக்கும் இன்விடேஷன் வந்து ரீசென்ட் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம்னு பார்த்தாலும் மல்டிபிள்ஸ் ஆன்ல இல்லைன்னு காமிக்குது. ஓகே ஓகே, என்ன காட்டுது சொன்னீங்கன்னா எனக்கு. ஏன் வந்து ஜூம்ல வந்து நிறைய செட்டிங்ஸ் டிஃபால்ட்ல ஆன்லயே இருக்கு எப்பயுமே. ஓகே, நான் திருப்பி சென்ட் பண்றேன். கிளிப் போடுங்க, கிளிப் போடு. ஓகே, ஒரு கொலாபரேஷன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணுங்க, 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் அது எப்படி அந்த ஸ்கிப் பண்றது அந்த பார்ட் அப்படின்ட்டு. ஓகே, நான் என்னோடதுக்கும் டெலீட் பண்ணிட்டு நான் ரீசென்ட் பண்றேன். ஓகே, ஓகே ஓகே ஓகே. தர்ஷினி and ஸ்வேதா இப்ப பாருங்க இப்ப என்ன பண்றோம்ட்டு. செஷன் ரெக்கார்டிங் தாங்க இருக்கு. ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இருக்கும் ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா, இப்போ எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு, இந்த ப்ளூ கலர் தான் ஒரு நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் எல்லாமே கிரீன் கலர் அண்ட் கிரீன் அண்ட் பிளாக் இருந்துச்சு, இப்போ ப்ளூ நிறைய மாத்திருக்கோம். இப்போ இதுல வந்து என்னன்னா, இது வந்து டன். ஓகேவா, இந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மெசேஜ் வந்து படிச்சிட்டோம், இதுல எந்த வேலையும் இல்லைன்றத டன் பண்ற மாதிரி. அக்செப்ட் பண்றதுக்கு இதை கிளிக் பண்ணி உள்ள போனாதான் உள்ள இன்விடேஷன் இருக்கு. ஓகேவா, ரியல் இன்விடேஷன் வந்து உள்ள இருக்கு. இங்க போயிட்டு நம்ம அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்துக்கணும் நிறைய. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் வந்து அக்செப்ட் ஆயிரும். இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்ல போயிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம்னா எனக்கு இன்விடேஷன் அக்செப்டட்னு வரும். கொலாபரேட்டர்ஸ் இந்த இடத்துல பார்த்தா இப்போ எனக்கு இந்த இடத்துல கொலாபரேட்டர். ஓகே, தர்ஷினி ஸ்வேதா எல்லாரும் பண்ணிட்டீங்க. ஐயோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே இன்விடேஷன் வந்து கொலாபரேட்டிங்ல வந்துருச்சு. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் தெரியணும், லைக் திஸ். இந்த மாதிரி தெரியுதா? தெரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க 3 பேரும். ஓகே, ரியாத்துக்கு தெரியுது. ஓகே, ரியாத்து நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த முடிச்சுட்டு வர்றதுக்காக. ஓகே, தர்ஷினி உங்களுக்கும் தெரியுதா இந்த மாதிரி? ஓகே, தர்ஷினிக்கும் தெரியுது. ரைட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்றோம், ஃபிங்கர் கிராஸ், கடவுளே கரெக்டா வரணும். ரொம்ப மெனக்கிட்டு முக்கிட்டு இருக்கேன் அதுக்கு. ஓகே, விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லாரும். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோல்டர், ஜஸ்ட் ஒரு என்ன நேம்ல ஒரு ஃபோல்டர், ஆனா வந்து யூனிக்கா பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஏன்னா நிறைய ரெபாசிட்டரி நிறைய ஃபைல்ஸ் கசகசன்னு இருக்கும். ஓகேவா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஓப்பன் பண்றது சொல்றேன். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும். ஓகே, ரியாத் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸ்வேதா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த எஸ்கேப் கீ கீழே, நீங்க எஸ்கேப் கீக்கு கீழே ஒரு கீ இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அந்த கீ கூட என்ன பேரு தெரியாம வளரிட்டு இருந்தேன். லைக் திஸ் இந்த மாதிரி ஒன்று போட்டு இப்படி ஒரு இது மாதிரி இருக்கு. இது பேர் வந்து பேக் ஸ்லாஷ் தான். அதாவது இப்படி இருக்குது அந்த கீ, அது பேக் ஸ்லாஷ் தான். நான் ஜஸ்ட் அதை கண்ட்ரோல் தானே பண்ண மாட்டேன். கண்ட்ரோல் பிளஸ் அந்த பேக் ஸ்லாஷ் கீ ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் அந்த பேக் ஸ்லாஷ் கீ பண்ணாலே டெர்மினல் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க 3 டாட்ஸ் நியூ டெர்மினல் கிளிக் பண்ணோன்னா இங்க டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஓகே, க்ளோஸ் பண்ணு. ஓகே, ஸ்வேதாக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சா? ஜஸ்ட் இங்க மேல இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டெர்மினல், நியூ டெர்மினல். ஓகேவா, நியூ டெர்மினல் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஐ மீன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த ஃபோல்டரோட நேம் போட்டு ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, ரியாத்துக்கும் ஸ்வேதாக்கு ஆயிடுச்சு. தர்ஷினி உங்களுக்கு ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, தர்ஷினிக்கு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே வந்து கிளவுடையும் பிசிக்கல் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ வந்து பிசிக்கல் இதை கனெக்ட் பண்றதுக்கு கிளவுட்ல மர்ஜ் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணணும். அதான் கிட் இனிட். ஓகேவா, கிட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. எல்லாரும் கிட்ட இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ரியாத் இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப யாராவது இல்ல எல்லாரும் ஸ்கிரீன் ஷேர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட் கேன்சர் ஸ்கிரீன் டைமில் டென்னிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதா பாருங்க எல்லாராலையும். 90% டேட்டா புஷ். ஒரு 33 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாதான் முடியும்.
வெயிட். ஓகே, யாரோ ஸ்வேதா ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்களோட டே 3 அப்படின்னு போட்டு கிட்ட வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஸ்வேதா, அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் ரீசர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாரும் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. ஸ்வேதா பண்ணிட்டாங்க, நான் பார்த்தேன் ஸ்வேதா பண்ணிட்டாங்க. ரியாத் அண்ட் தர்ஷினி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அப்படியே பண்ற ப்ராசஸை போடுங்க. அப்படியே சேட் பாக்ஸ்ல நீங்க எல்லாரும் என்ன நெட்வொர்க், ஏர்டெலா ஜியோவா வியா இல்லை என்ன நெட்வொர்க் கொஞ்சம் போட்டு விட்டு போங்க. நான் ஏர்டெல். எனக்கு என்ன 19 ரூபாய்க்கு 1 GB, இப்போ 22 ரூபாய்க்கு ஆக்கிட்டான். கொள்ளதான் அடிச்சுட்டு வரணும் நான் போயிட்டு ரீசார்ஜ் பண்றதுக்கு. இதுல வேற ரிவார்டு கடுப்பு. செக். ஓகே. ஆனா யாருமே இனிஷியலைஸ் பண்ணலையா கிட்டு? ஸ்வேதா, ஏன் ஸ்கிரீன் ஷேரிங் ஆஃப் பண்ணிட்டீங்க? ஒன்றும் ஆன்ல தான் இருக்கா? யார் ஸ்கிரீன் ஷேர் பண்றது? ஓகே, 3 பேர் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? அப்ப என் சிஸ்டம்ல ஏதாவது fault நினைக்கிறேன். ஜூம் ஓப்பன் பண்ணி பார்க்க. ஓகே, 10 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிய போகுதுன்னு ஒரு அலாரம் அடிக்குது. ஓகே, எல்லாரும் கிட் இனிட் அந்த கமெண்ட்டை போட்டு முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஸ்வேதா தர்ஷினி ரியாத், நீங்க கிட் இனிட் போட்டு இது பண்ணிட்டீங்களா? கிட் இனிஷியேட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் கிட் இனிஷியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றோம்? ஜஸ்ட் அந்த லிங்க், ரெப்போ லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாரும் கோட்ல போயிட்டு காப்பி. ஓகே, கோட்ல போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஏய், என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல எல்லாருக்கும்? உங்களுக்கு என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ம். யா, அந்த கிரீன் கலர் கோட், அந்த கோடை கிளிக் பண்ணி அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே ஓகே, காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்துருங்க, விஎஸ் கோடுக்கு வந்துருங்க எல்லாரும். விஎஸ் கோட் வந்து கமாண்ட் கிட் புல். ஓகேவா? புல் புஷ் ரெண்டு இருக்கு. புல் வந்து நம்ம ஒரு ரெபாசிட்டரியில் இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிறதுக்கு. ஓகேவா? புல் ஸ்பேஸ், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு என்டர் கொடுங்க. கிராஸ். ஓகே, சேம் ஆஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தா boss.txt ஒரு ஃபைல் வந்திருக்கும் எல்லாருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ளஸ், ஓகேவா, அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்ல, ஹாய் ஹலோ திஸ் இஸ் மெயின் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி, அதாவது ஃபைல், ஐ மீன் ஃபோல்டர் மீன்ஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பண்றீங்கன்னா உங்க பேர் ஷார்ட்டா இப்போ வந்து ரிகக்னேஷன் இருக்கு, ஆர்ஐகே, அது மாதிரி தர்ஷினா டிஆர்எஸ்ஹெச் அப்படி மாதிரி, ஸ்வேதானா ஸ்வே, ரேனா ரியாத்னா ரே, அது மாதிரி போட்டு சின்னதா. ஓகேவா? சின்னதா ஒரு பேரை போட்டு உங்க index.html, ஐ மீன் .html, ஆர்ஐகே .html அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டீங்களா HTML ஃபைல்? கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்களா? ஸ்வேதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, எனி டவுட்ஸ்? ஓகே, எந்த டவுட் இல்லை நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ என்ன பண்றோம், அதுல போயிட்டு ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட் 1, அதாவது ஷிஃப்ட் 1 ப்ரெஸ் பண்ணா எக்ஸ்பிளமெண்ட்ரி மார்க் வரும். பாருங்க எல்லாரும், ஷிஃப்ட் 1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளமெண்ட்ரி மார்க் மாதிரி வரும். இப்போ என்ன பண்றோம், என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தீங்கன்னா எமிட் அப்ரிவேஷன், என்டர் கொடுத்தீங்கன்னா பேசிக் HTML பாய்லர் பிளேட் கிரியேட்டர், இதெல்லாம் என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதை முடிச்சுட்டு திருப்பி என்ன ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிடுறேன், ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வேற சொல்லிருக்காங்க, ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்றீங்க, பாடி டேக் உள்ள வந்துருங்க. பாடி டேக் உள்ள வந்துட்டு ஹெச்சை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னு ரியாத்துக்கு புரியும், உங்களுக்கு புரியாது இப்போதைக்கு நான் சொல்றேன் என்னன்ட்டு. ஓகேவா? பாடி கீழே நைன்த் லைன்ல வந்துட்டு ஹெச்னு டைப் பண்ணுங்க எல்லாரும். ஹெச் என்டர் கொடுங்க அப்படியே. ஓகேவா? இதான் ஒரு டேக், ஹெட்டிங் டேக். இதுல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்க பேரை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ என் பேர் ரிக்னேஷ், ஓகேவா? RIKNESH. உங்க பேரை சும்மா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ மீட்டிங் 10 மினிட்ஸ்ல முடிய போறதுனால டக்குன்னு முடிச்சிடறோம். ஓகேவா? இந்த கமெண்ட்ல உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்றோம், கிட்ட ஆட் பண்ணிக்கிறோம். கிட்ட கொடுத்து ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் டாட் அப்படி கொடுத்தோம்னா ஃபைல்ஸ் ஆட் ஆயிரும். அன்ட்ராக்ல இருந்து ட்ராக்கர் ஆயிரும். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு நமக்கு, கொஞ்சம் எல்லாம் ஸ்பீடாக பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அன்ட்ராக்ல இருந்து ட்ராக்கர் ஆயிடுச்சு. கிட் கமிட் பண்றோம். கிட் ஸ்பேஸ் கமிட் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ். ஓகேவா? 2 டபுள் கோட்ஸ் போட்டு அதுல என்ன பண்றோம்னா சும்மா ஜஸ்ட் இப்போ ஃபியட்னே போட்டுக்கோங்க, ஃபியட்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க பேரு உங்க பேரை போட்டுக்கோங்க. இப்போ என் பேரை போட்டுக்கிறேன். பேர் ஏன் போட சொல்றேன்னா ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு கரெக்டா இருக்கும், அதுதான். இப்போ என் பேரை போட்டுக்கிறேன், அதே மாதிரி உங்க பேரையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்டர் கொடுங்க. சேவ் பண்ண சொல்லுங்க. யா கைஸ், ஆமா தர்ஷினி, உங்க கோடிங்ல அந்த மேல ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி இருக்கு பாருங்க, நீங்க Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுங்க. யா சில பேருக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நார்மலா Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். தர்ஷினி, உங்க கோடிங் அந்த பிளே கிரவுண்டுக்கு, அதாவது பிளே கிரவுண்ட் மீன்ஸ் அந்த விண்டோ, ஓகேவா? அந்த விண்டோக்கு ஒரு Ctrl+S கொடுங்க. ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த டெர்மினல்லே வச்சு Ctrl+S கொடுத்துட்டாங்க. டெர்மினல் வச்சு Ctrl+S கொடுத்தா அதுக்கு டெர்மினல்ல வேற மீனிங் இருக்கு அதுக்கு, அதனால அது ஸ்டக் ஆயிடுச்சு. அங்க Ctrl+S கொடுங்க கொஞ்சம், சும்மா Ctrl+S. ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, டெர்மினல் Ctrl+C, இதே மாதிரி நீங்க டெர்மினல் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா Ctrl+C கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? டெர்மினல் Ctrl+C கொடுங்க. ஓகே, இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, திருப்பி கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிட் எல்லா ஃபைலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கிட் ஸ்பேஸ் டாட் கொடுத்துக்கோங்க, ஆட் ஆயிரும். அண்ட் சேம் அப்படியே அந்த கமிட் மெசேஜ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏற்கனவே நம்ம போட்ட மெசேஜ் தான், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஓகே ரியாக், சூப்பர் ரியாக். டக்குன்னு ஸ்பான்டேனியஸா யோசிச்சு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா திருப்பி அது ஒரு எரர் என்னடா அது எரர் அப்படின்னு மண்டே பிச்சுல உட்காந்துருக்கோம் நான். ஓகே, ஒன் ஃபைல் சேஞ்சு லெவல் இன்சர்ஷன். இந்த லெவல் இன்சர்ஷன்றது ஒன்றும் இல்லை, லெவல் லைன்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இங்கே புதுசா, அதுதான். இப்போ என்ன பண்ணுங்க எல்லாரும், கெட் செக் அவுட். இந்த இடம் தான் சூட்சமமான இடம். அந்த மாதிரி கிட் செக் அவுட் -b அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள உங்களோட பேரே போடுங்க. இப்போ நான் என்னோட பேரை போடுறேன். கிட் செக் அவுட் பினா ஒன்றும் இல்லை, புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றோம். எல்லாரும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றீங்களா? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும். ஏன்னா 2 மினிட்ஸ் இருக்கு, நான் இது வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக பண்றீங்கன்னா நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கிட் செக் அவுட் பி உங்க பேரை போட்டு ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸ்விட்ச் நியூ பிரான்ச்னு வரணும், வந்துச்சுன்னா கரெக்ட். ஓகே, நியூ பிரான்ச் எல்லாருக்கும் வந்துருச்சு. எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் 2 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிய போகுது. இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாரும் கரெக்டா வந்திருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸ்பீடா போறேன்னு தான் நினைக்கிறேன் நானே, ஏன்னா டைம் முடிய போகுது. அதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரே சிங்க்ல இருக்கணும், அதனால தான். ஓகே ஓகே ஓகே, குட் 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 குட். ஒரு சாட் வந்திருக்கு. யாரு? சேவ் பண்ண சொல்லுங்க. ஓகே சேவ். ஓகே, ரைட் 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 ரைட். இன்னும் 1 மினிட் இருக்காது. ஓகே, இப்போ என்ன பண்றீங்க எல்லாரும், கெட்
பிரான்ச் BRANCH -A ஓகேவா. கிட் பிரான்ச் ஸ்பேஸ் -A கொடுத்துட்டீங்கன்னா மாஸ்டர் அப்புறம் என்னென்ன பிரான்ச் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்க யோசிக்கலாம், நம்ம வந்து மாஸ்டர் இப்போ வந்து நிறைய பிரான்ச் கிரியேட் பண்றோம், என்ன இப்பதான் காட்டுதுன்னா இப்போதைக்கு பிசிக்கல்ல பண்றோம். இதை வந்து நம்ம இன்னும் அங்க கிளவுடுக்கு வந்து புஷ் பண்ணல. ஓகேவா. இப்போ என்ன பண்றோம், கிட் புஷ் அப்படின்னு போடுங்க. புஷ்ன்னு போட்டு உங்களோட கிளிப் போர்டில் வந்து நம்மள ரெபாசிட்டரியோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. கிட் புஷ் ஸ்பேஸ் நம்ம ரெபாசிட்டரியோட லிங்க் இருக்கும், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. யா அதேதான். என்டர் கொடுங்க எல்லாரும். இப்போ வந்து நமக்கு அப்ஸ்ட்ரீம் கேக்குதா, இப்போ வந்து இந்த கிட் புஷ் அப்ஸ்ட்ரீம் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. லெஸ் தென் 1 மினிட். ஓகே, சீக்கிரம் காப்பி பண்ணி எல்லாம் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, யா அதோட தான். காப்பி பேஸ்ட். யா ஒரு என்டர் தட்டுங்க எல்லாரும், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபிங்கர் கிராஸ், கடவுளே கரெக்டா வரணும், ப்ளீஸ் ஹெல்பிங். யா சைன் இன் வித் ஐ நோ 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 நோ, அதை அலோவ் பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்க, அதை அலோவ் பண்ணுங்க. இது மாதிரி டப்பு டப்புனு ஏதாவது கொடுத்து விட்டுற போறீங்க. இங்க வந்து உங்களோட யூசர் நேமும் உங்க பாஸ்வேர்டும் கொஞ்சம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க நீங்க தான் அப்படின்றத. ஒன்றும் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல சேவ் ஆயிருந்துச்சுன்னா அதுவே காட்டும். யா அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஞாபகம் இல்லையா. ஓகே, தர்ஷினி